வணக்கம். இந்தியா அடுத்த ஆண்டு ஒரு முக்கியமான திட்டத்தை தொடங்க உள்ளது. அந்த திட்டம் நாட்டின் பாதுகாப்பு சுயநம்பிக்கையை பெரிதும் அதிகரிக்கக்கூடியதாகவும் வலிமையை அதிகரிப்பதாகவும் அமையும். வேறொன்றுமல்ல, இந்தியா சொந்தமாக அதிநவீன போர் விமான இயந்திரங்களை உற்பத்தி செய்ய தயாராகிவிட்டது. இந்திய விமானப்படையின் சக்தி மற்றும் திறனை பெரிதும் மேம்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. இது ஒரு அனுமானமல்ல. இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கே இதை உறுதிப்படுத்தியுள்ளார். அதனால் இந்த அறிவிப்பு ஒரு அதிகாரப்பூர்வமான மற்றும் நம்பகமான தகவலை அளிக்கிறது. போர் விமான இயந்திரங்களை உருவாக்க GE ஏரோஸ்பேஸ் மற்றும் சஃப்ரான் போன்ற பெரிய நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன. இந்த உலகளாவிய நிறுவனங்கள் மிக உயர்ந்த தரமான தொழில்நுட்பத்தை கொண்டுள்ளவையாகும். அந்த பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்று அமைச்சர் கூறியுள்ளார். அது இந்த திட்டம் விரைவில் நடைமுறைக்கு வரும் என்ற நம்பிக்கையை அளிக்கிறது. இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் இந்திய போர் விமானங்களுக்கான இயந்திரங்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படும். அது வெளிநாடுகளை நம்பியிருக்கும் தேவையை வெகுவாக குறைக்கும். இந்த இயந்திரங்களை இந்திய பொறியாளர்களும் தொழில்நுட்ப வல்லுநர்களும் சேர்ந்து உருவாக்குவதை உறுதி செய்வதுதான் அரசின் முக்கிய நோக்கமாக உள்ளது. அது நமது மனித வளத்தின் திறனை வெளிப்படுத்தும் வாய்ப்பாக அமையும். வெளிநாடுகளுடன் செய்யப்படும் எந்த ஒரு ஒப்பந்தத்திலும் முழு தொழில்நுட்ப பரிமாற்றமும் முக்கியமாக கருதப்படும். அதனால் அது இந்தியாவுக்கு தொழில்நுட்ப அறிவை பெற்றுத்தரும். அதன் நோக்கம் இயந்திரங்களின் உற்பத்தி இந்தியாவிலேயே நடக்க வேண்டும் என்பதாகும். இது நமது தொழில்துறை திறனை வலுப்படுத்தும். பாதுகாப்பு உற்பத்தியில் முழுமையாக தற்சார்பு நிலையை அடைவது இந்திய அரசின் முக்கிய குறிக்கோளாகும். இது நீண்டகால பாதுகாப்பு உத்தியின் ஒரு பகுதியுமாகும். அதற்கு தற்போதைய நகர்வுகள் ஒத்துப்போவதால் பணிகள் விரைவாக நடைபெறும் என்று கருதலாம். தற்போது தேஜஸ் போன்ற போர் விமானங்களுக்கு தேவையான பல முக்கிய பாகங்கள் மற்றும் இயந்திரங்களை இந்தியா இறக்குமதிதான் செய்கிறது. அது தற்போதைய தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒரு தற்காலிக நடவடிக்கையாக தொடரும். ஆனால் அந்த இறக்குமதிகள் ஒரு தற்காலிக தீர்வு மட்டும்தான். நிரந்தரமான தீர்வுக்காக உள்நாட்டு உற்பத்தி அதிவிரைவாகவும் பெரும் அளவிலும் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறியுள்ளார் அமைச்சர். எதிர்காலத்தில் வெளிநாடுகளை நம்பியிருக்கும் தன்மையை குறைக்க வேண்டும். அது முடியும் என்ற இந்தியாவின் நம்பிக்கை மிகப்பெரியதாக உள்ளது. எனவே நமது நீண்டகால இலக்கு பாதுகாப்புத்துறையின் முழு விநியோக சங்கிலியும் முழுவதுமாக தேசியமயமாக்கப்படுவதாகும். அதனால் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும், பொருளாதாரம் வலுப்படும் என்று கூறியுள்ளார் ராஜ்நாத் சிங். நாம் வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து இயந்திர வாங்கலாம், ஆனால் அவற்றின் உற்பத்தி இந்தியாவிலேயே நடக்க வேண்டும் என்று உறுதிபட கூறியுள்ளார் பாதுகாப்புத்துறை அமைச்சர். நாம் பெருமையோடு சொல்லலாம், இதுதான் மேக் இன் இந்தியா என்று. இந்தியாவின் சொந்த 5ஆம் தலைமுறை போர் விமானமான AMCA-வின் வடிவமைப்பு நிலை வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது என்றும் இந்த திட்டத்தின் வளர்ச்சி வேகமாக முன்னேறிக் கொண்டிருக்கிறது என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார் ராஜ்நாத் சிங். திட்டத்தின் தற்போதைய நிலை நல்லதும் திருப்திகரமாக உள்ளதும் என்று அமைச்சர் கூறியுள்ளார். அது திட்ட மேலாளர்கள் மற்றும் பொறியாளர்களின் கடின உழைப்பின் விளைவாக ஏற்படும் வளர்ச்சியாகும். திட்டம் நிறைவேற வரும் 10 ஆண்டுகளை தாண்ட வாய்ப்பில்லை என்று கூறியுள்ளார் அமைச்சர். 114 மல்டிரோல் போர் விமானங்களை வாங்குவது குறித்த பேச்சுவார்த்தைகளும் நல்ல முன்னேற்றத்தில் உள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அந்த விமானங்களும் வாங்கப்படும் போது விமானப்படையின் வலிமை எந்த அளவு அதிகரிக்கும் என்பது சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இந்நிலையில் இந்தியாவின் பாதுகாப்பு உபகரணங்கள் ஏற்றுமதி மதிப்பு ரூபாய் 25,000 கோடியை தாண்டியுள்ளது. 2030ஆம் ஆண்டுக்குள் இந்த ஏற்றுமதி மதிப்பு ரூபாய் 50,000 கோடியை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராணுவ வாகனங்கள், கடற்படை உபகரணங்கள், வெடிமருந்துகள், ட்ரோன்கள் மற்றும் துல்லியமான மற்ற ஆயுதங்களின் ஏற்றுமதிதான் இந்த வளர்ச்சிக்கு காரணமாகும். இந்திய ஆயுதங்களுக்கு இப்போது உலக அளவில் பெரும் வரவேற்புள்ளது, அதிக தேவை உள்ளது. இந்த வளர்ச்சி பாதுகாப்பு ஏற்றுமதியில் உலக அளவில் இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான இடத்தை பெற்று தந்துள்ளது. ஜெய்ஹிந்த்.